ஹலோ வணக்கம் நண்பர்களே. எக்ஸ்-சிஎம் ஸ்டாலின் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசின பேச்சு டிவிக்காவே ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களே அது வந்து ஓட் போட்டவங்களே ஒரு தொண்டர்கள் பேசுகிறாங்க, நிர்வாகிகள் பேசுகிறாங்கன்னா ஓகே. ஒரு கட்சி தலைவரே அப்படி பேசுகிறோன்னும் போது அது வந்து சரியான போக்காக இல்லை. மேலும் மேலும் உங்களை கட்சி கீழே இறங்கிறதுக்கான இது தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நானும் இப்போ டிவிக்கே வரலன்னா அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு தான் ஓட் போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் ஓட் போட்டேன். அப்படின்னும் போது இங்கே யாரும் வந்து முட்டாள் கிடையாது. ஒரு பெரும்பான்மையாக ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணும்போது அவங்கள வாழ்த்துறது தான் சரியான முதிர்ந்த ஒரு அரசியல். அதை விட்டுட்டு அவங்கள வந்து இன்னும் இது குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது திருப்பி உங்களுக்கு தான் வந்து வலுவிழக்கிற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் ஆட்சி வந்து இன்னும் 6 மாதம் தாங்காது, கவிழ்ந்துடும், நீங்கள் தைரியமாக இருங்க, வருத்தப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நம்ம ஆட்சி தான் வரப்போகுதுன்னு. ஸோ எந்த பேசிக்கில் நீங்கள் சொல்கிறீங்க? சரி, உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படியோ சொல்லிக்கோங்க. இப்போ ஆட்சி பெரும்பான்மையான நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆட்சி தான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனி பெரும் கட்சியாக இது பண்ணுற ஒரு ஆட்சி. உங்களால் 6 மாதம் வெயிட் பண்ண முடியல. நீங்களே சொன்னீங்க 6 மாதம் நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் 6 நாள் கூட பொறுக்க முடியல. அதுக்குள்ளே வந்து ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்றீங்க. என்ன நடந்துச்சு கவிழ்றதுக்கு? எப்படி நீங்கள் கவிழ்ப்பீங்க? சரி, கவிழ்ந்துட்டா நீங்கள் வந்துடுவீங்களா? திருப்பி ரீஎலெக்ஷன் வந்தால் யார் ஜெயிப்பாங்க? அது என்ன கவிழ்ந்துரும்ன்ட்டு நீங்கள் நானாக சொல்கிறேன். என்னோடய இதுபடி திமுககாரங்க சொல்கிறத விட நான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இது தான் சொல்லுவேன். 6 மாதம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க. மைண்ட் நல்லா தெளிவாகும். ஏன் தோல்வி அடைஞ்சோம், எதுக்கு தோல்வி அடைஞ்சோம், சரி திரும்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேவிலேருந்தே எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணி எதிர்கட்சியை குறை சொல்லி நம்ம வந்து தேர்தலுக்கு வருவோம், ஆட்சியை பிடிப்போன்றதுலாம் இந்த காலத்தில் நடக்காது. நான் கூட வந்து இதுக்கு முன்னாடிலாம் பெருசாக திமுகவை பற்றி தெரியாது. நம்ம திமுக வந்து ஒரு சரியான கட்சி, சூப்பர் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, என்னென்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் இன்னும் தீவிரமாக இருக்கும். திமுக மாதிரி ஒரு எதிர்கட்சியை பார்க்கவே முடியாது உலகத்தில்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பெருமை கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக தான் நல்லா செயல்படும்ன்றதே முதல்ல நீங்கள் உங்களோட வீக்னஸை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செயல்படலன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. சரி, ஓகே. இவங்க என்ன தான் எதிர்கட்சியாக செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்நேரமும் குறை சொல்கிறது தான் எதிர்கட்சி கிடையாது. அவங்க ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஹெல்ப் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை குறை சொல்லாமல் இருக்கிறதோ, இதுதான் ஒரு அரசியல். எல்லாம் அவங்க தப்பு செய்கிறத சுட்டி காட்டுறது தான் அரசியல். நீங்கள் என்னன்னா எப்போ தப்பு பண்ணுவாங்களோ வெயிட் பண்ணுறதும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கும் பேர் எதிர்கட்சி கிடையாது. ஸோ எதிர்கட்சி ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் குறை சொல்லலாம். உங்களுடைய இந்த சீனியாரிட்டியை அழகாக இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சொல்லலாம். அவங்க ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃப்ரெஷர்ஸு, ஓகே. நான் வாங்க, மக்களுக்கு தானே சேவை செய்கிறோம், என்னுடைய இதுவை பகிர்ந்துக்குங்க, நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறந்த அரசியல். அது தானே அந்த நோக்கத்தில் தானே வந்து உங்களை வந்து மீட் பண்ணியிருக்கலாம் அவர். அப்போது ஆட்சி கவிழ்ந்துரும்னா என்ன இது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்கன்னா பைத்தியக்காரங்களா என்ன கவிழ்ந்துரும்னு சொல்லும்போது? சரி, ஓகே. இவர் என்ன பாயிண்ட்ஸு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா இது மூலியமாக தான் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க அவங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போது இதே சோஷியல் மீடியா ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாசிட்டிவாக அவருக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது, ஃபீட்பேக்லாம் வந்துட்டு இருக்கும்போது, ஆன்லைன்லலாம் வந்து ஆட்சி யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான்லாம் வந்து இப்போயோ வந்திருக்க வேண்டியது. ஸோ அந்த கூட்டத்தை அது உங்களுக்கு நிறைய பேருக்கு ஓட்டே இருக்காது. அவங்களுக்கு எங்கே இருந்துங்க அதை வச்சு எப்படிங்க ஓட்டு டிசைட் பண்ணுவீங்க? அது எப்படி வந்து ஆட்சி ஓட்டாக மாறும், எப்படி ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அதே வாய் தான் என்ன சொல்கிறீங்க, ஆட்சி இதனால தான் பிடிச்சாங்க, இன்ஸ்டா மூலியமாக தான், ரீல்ஸ் ஆட்சின்றீங்க. ஸோ இது உங்கள் வழிக்கே விட்டுறேன். ரெண்டாவது, மக்கள் தெரியாமல் ஓட் போட்டேன்னு சொல்லிட்டாங்க. தெரியாமல் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் போடுறதுக்கே வாய்ப்பு இல்லை.
1.25 கோடி மக்களும் வந்து தெரியாமல் போடுறதுக்கு அது ஏதாவது பாசிபிள் இருக்கா? இதுவும் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. சினிமா மோகத்தாலன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ முட்டாள்லாம் கிடையாது. சினிமா முகத்தில் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன் விஜயகாந்தே வந்திருக்காரு, அவருக்கு இல்லாத நல்ல பேரா? அவ்வளோ இதுவா? அப்போது ஏன் அவ்வளோ முழுசாக நிராகரிக்கவும் அதே மாதிரி எடுத்துருவோம் இல்லை? எவ்வளோ அரசியல், எவ்வளோ சினிமாவிலேருந்து வந்துட்டாங்க. எதிர்கட்சி தலைவரே சினிமாவிலேருந்து வந்தவர் தான். இது பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதே தான் சொல்லியிருந்தீங்க, சினிமா அப்படியே நீங்கள் இப்படி வாங்க, சினிமா வெளிச்சத்தை வச்சோ சினிமா புகழ வச்சோ நடிகெல்லாம் வந்துட முடியுமா அப்படின்னீங்க. இன்றைக்கி வந்துட்டார். இன்றைக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சினிமா மோகத்தால் வந்துட்டாங்க. ஸோ இதையும் நீங்களே அனலைஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க. இது வந்து எதிர்கட்சி தலைவரும் சொல்லியிருந்தார், நீங்களும் சொல்கிறீங்க. குழந்தை வந்து பொம்மைக்கு ஆசைப்பட்டு போயிடும், அதுக்கப்புறம் அது போர் அடிச்சிடும், திரும்ப வந்து அம்மாக்கிட்டே வந்துடும். அதே மாதிரி தான் இது வந்து பிடிக்காமல் போகும், திரும்ப திமுகவிலேயே வந்துடும்னு சொல்கிறீங்க. ஓகே, இந்த மாதிரி இதுவாது வேலிடான கருத்து நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதுலேயே இது பரவாயில்ல. பட் இங்கே யாரும் வந்து குழந்தைங்க ஓட் போடலை, இல்லை ஓட் போட்டவங்க எல்லாம் வந்து குழந்தைத்தனமாகவும் ஓட்டு போடல. ஒரு மாற்றம், அதுவும் எதுக்கு மாற்றம்னு எப்போதுலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வருஷமாகவே மாற்றம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவும் மாறல. பட் இந்த வருஷம் என்னென்னா, லாஸ்ட்டாக ஒருத்தர் இருந்திருக்கார், விஜயகாந்தை நம்ம இழந்துட்டோம், இனிமேல் ஒருத்தவங்களை விட்டுறக்கூடாது, வரட்டும், ஏன் ஒரு 2 கட்சி தான் ஆண்டுட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக தான் போட்டாங்க. ஸோ இன்னும் அவங்க பெரும்பான்மையாக ஜெயிச்சிருப்பாங்க, நிறைய ஓட்டு போட முடியல. அது எல்லாருக்குமே தெரியும். கிளாம்பாக்கத்தில் எவ்வளோ டிராஃபிக் ஆச்சு, எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேரால் ஓட்டு போட முடியல. தோற்ற இடத்துங்கள் கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேலே அவங்க 2வது இடத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு 500லேருந்து 1500 ஓட்டு டிஃப்ரெண்ட்டில் இவ்வளோ இடத்துல போயிருக்கிறாங்க, எழுந்திருக்கிறாங்க. 30 இடத்துக்கு மேலே இவ்வளோ கிட்ட வந்து தான் இழந்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ யாரும் வந்து பொம்மைக்கு ஆசைப்பட்டுலாம் போகலை. ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம், ஆட்சி நல்லா பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. இப்போ வந்து இவ்வளோ ரீசெண்டாக நடந்த ஒரு மாற்றம், நீங்கள் 5 வருஷம் இருந்தப்போ ஏதாவது இந்த மாதிரி பரபரப்பாக இருந்துச்சா? இல்லை ஒரு நாள் 2 நாளில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே ஒரு 10 நாளில் நிறைய வித்தியாசம் வருது. யாராவது தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது யாராக இருந்தாலும் எல்லா துறையிலையும் டேரெக்டாக எம்எல்ஏஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க. நிறைய துறையில் பார்த்துருக்கோம், போய் டேரெக்டாக போய் பார்க்குறாங்க, என்ன இது எங்கள் துறை, இது உங்கள் துறை அப்படின்லாம் வந்து யாரும் வித்தியாசம் காட்டுறதில்ல, எல்லாருமே போகிறாங்க. அதையும் நம்ம கண்கூட பார்க்குறோம். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்தது நீங்கள் இன்னொரு உங்கள் கட்சிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறீங்க, ஒரு ஆர்டர் சொல்கிறீங்க. அதாவது வந்து 50 பேர் கொண்ட குழு நிர்ணயிக்கணும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா இந்த மாதிரி வலைத்தளங்களில் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னென்ன நம்ம வந்து லூஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக் என்னென்னு பார்க்கணுன்னு சொல்கிறீங்க. ஓகே, கரெக்டு தான். அதில் நீங்கள் இன்னொன்று மறந்துடுறீங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் எடுத்து மட்டும் வரல, சரி, அப்படியே சோஷியல் மீடியா மூலயமா வந்திருந்தாலும் நீங்கள் அதே சோஷியல் மீடியாவில் கையில் எடுக்கணுன்றது கிடையாது. சோஷியல் மீடியா அவங்க எடுக்கல, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸாக வந்து போட்டிருக்கிறாங்க அவங்க பண்ணுற செயல்பாடு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட இது வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பதவி சரியில்லை, சரியாக கட்சியை வழி நடத்தலைன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க பொதுமக்களை. நல்லா இருக்கும்போது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வாலண்டியாக வருது. நீங்கள் ஐடிவிங்க வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே எல்லாம் அவங்களே ஓன் க்ரியேட்டிவிட்டாக ஐடிவிங் வச்சு மட்டும் பண்ணது கிடையாது. மக்கள் எடுத்து போடுறாங்க, எது நல்லது எது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நல்ல வழியான ஒரு பாதையில் சரியாக இது அரசியல் பண்ணோம்னா அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் வரும். ஸோ நம்ம இங்கே ஒரு கட்டமைப்பை பண்ணிட்டா மட்டும் சரிப்பட்டு வராது. உங்கள்கிட்ட அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு, அந்த ஃபவுண்டேஷன் வேறு எந்த கட்சிகளும் பெருசாக இல்லை. டிவிக்கெல்லாம் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர், நிறைய இதுவில் பூத்தில் கூட மெம்பர்ஸ் இல்லை, ஆனால் வந்து அழகாக வந்து ஓட் போடுறாங்க. மக்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு கட்டமைப்பு வாங்க காசு கொடுத்து ஓட்டு போடுவோம் அப்படிலாம் யாரும் பார்க்கல. எல்லாத்தையும் உடச்சிருக்கிறாங்க இந்த அரசியலில், இந்த தேர்தலில். அதெல்லாம் வந்து தனி ரெக்கார்ட், அதை விடுங்க. அதுக்கப்புறம் வெறும் 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் நம்ம தோல்வியை தழுவிருக்கிறோம்.
அப்படின்னு சொல்கிறீங்க. பெரும்பான்மையான மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஒரு மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசுகிறீங்களேன்னே சத்தியம். இது நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுடைய கருத்து, அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா திமுகவோட கருத்து இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை விட்டுருங்க. விஜய்க்கும் உங்களுக்கும் இதெல்லாம் வித்தியாசம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக வர கருத்தை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஆதரவாக வர கருத்தை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப க்ரூஷியலாக அவர் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அகைன்ஸ்டாக வர்றது, அதை பார்த்து அவர் கரெக்ஷன் பண்ணுறாரு நிறைய விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எதிர்ப்பாக வர கருத்தை வந்து புறந்தள்ளிடுறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்ட பரப்பப்படுது. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை விட்டுறீங்க. பட் அதை தான் மெயினாக எடுக்கணும், இல்லைங்களா? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள அடிமட்ட தொண்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒரு நியூஸ் சொன்னால் அதை வந்து அவங்க மேலே ஒரு முத்திரை கொடுத்து ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவங்கள நிராகரிச்சிடுறீங்க. அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்க மாட்டேறீங்க. ஸோ அதை எடுத்திருந்தாலே இந்த இது வந்திருக்காது, ரிசல்ட்டில் மாற்றம் வந்திருக்கும். 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோக்கலை நீங்கள். அவரும் 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் கூட்டணியை சேர்த்துக்கிறீங்க. கூட்டணி ஓட்டு எப்படியும் முழுக்க உங்களுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுதாக இருந்தால் சிஎம் கேண்டிடேட்டே நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். நீங்களே தோத்துட்டீங்க. சீனியர் கேண்டிடேட்டு யாருமே ஜெயிக்கலை, எல்லாரும் தோல்வி. சீனியர் யார் இருக்கிறாங்க? பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, ஜெயிச்சிட்டாருங்களா? எத்தனை தலைவர் ஜெயிச்சிருக்கிறாங்க? யாருமே கிடையாது, எல்லாம் தோல்வி. ஃப்ரெஷ் ஒரு நியூ கேண்டிடேட்ஸ் தான். இவர் இப்போ உதயநிதி அவருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, லேட்டஸ்ட்டாக வந்தவர் தான். ஒரு இளம் வயது தான் அவருக்கும், ஒரு நடுத்தர வயதாக இருக்கிறாரு. அவர் தான் வின் பண்ண முடிஞ்சதை தவிர்த்து வயசானவங்களாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்றவங்களாம் யாருங்க ஜெயிச்சிருக்காங்க? ஸோ அப்போ கூட்டணி கட்சியை உங்கள் ஓட்டாக பார்க்குறீங்க. அப்போது அவங்களுடைய ஓட்டும் உங்களுக்கு வந்திருக்கும்ல எல்லா தொகுதியிலையும். இப்போ அவங்களுக்கு எத்தனை சீட் நீங்கள் கொடுக்குறீங்க? அதிகபட்சமாக கொடுத்தது காங்கிரஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டிஜிட்டு கூட தொடலை, சிங்கிள் டிஜிட்லேயே கொடுத்துட்டீங்க. அப்போது அவங்களுடைய தொண்டர்கள், அவங்களுடைய கட்சிகள் 234 தொகுதிகள் இருக்குங்களே, அங்கே போட்டி போடாத இடத்துலையும் வந்து டிஎம்கே சின்னத்தையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இருக்கிறவங்கள தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இதில் யாருக்கு லாபம்? கூட்டி கழித்து பார்க்கும்போது கூட்டணி கட்சிங்களோட ஓட்டு தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. கூட்டணி கட்சிகளை தூக்கிட்டா உங்களோட ஓட்டு ஆவரேஜாக இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது உங்களோட தனித்துவமாக வந்து 59 தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. திமுகவுடைய ஓட்டு மட்டும், அதாவது வின் பண்ணியிருக்கிற இது மட்டும். மீதி எல்லாமே கூட்டணி 74. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். அப்போது எங்களால் தான் ஆட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு பண்ணுங்களேன். யார் வேணான்னு சொன்னால் நீங்கள் வச்சு பண்ணி தான் பாருங்களேன், எப்படி பண்ண முடியும்? ஸோ என்ன நம்ம தோல்வி அடைந்தோம், நீங்களே சொல்கிறீங்க. தோல்வி வெற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சகஜம்தான். அப்போ நம்ம எங்கே தோற்றுருக்கோம், எதனால் தோற்றுருக்கோன்ட்டு அனலைஸ் பண்ணாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும். 17 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம இது பண்ணியிருக்கோம். நம்ம கூட்டணி ஆட்சிகள் தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து முதுகில் குத்திட்டாங்க. எங்கள் கூட பயணம் பண்ணி ஒரு இதுவில் போகக்கூடாதா? இன்னொரு கூட்டணியில் போகக்கூடாதா? உங்கள் கூட இருந்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்துலேயும் பங்குன்னு கேட்டதுக்கு அது சாத்தியமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி வந்து புதுசாக வந்த ஒரு கட்சினால் சாத்தியப்படுத்த முடியுது? இவ்வளவும் தேர்தலில் இவங்க கூட்டணியில் பயணிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் இதில் வந்து ஆதரவு தெரிவித்ததுனால அவங்களுக்கு ஒரு பதவி, ஒரு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய இது அது. ஆனால் நீங்கள் பாராட்ட தேவையில்லை. பட் இருந்தாலும் குற்றம் சொல்லாமல் பேசலாமே. ஸோ சோஷியல் மீடியா மூலியமாகவோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை 24/7 365 டேஸு இன்ட்டு 5 இயர்ஸ்க்கு விமர்சனம் பண்ணுறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் வந்து ஓட்டெல்லாம் வந்து வின் பண்ண போகிறது இல்லை. நம்ம எங்கே அரசியல் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை அரசியல் பண்ணணும். சும்மா வந்து பேருக்கு அரசியல் பண்ணுறது, எந்த நேரமும் இவங்கள வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது பப்ளிக்கில் இருந்து எடுக்கலை. நான் வந்து டிவிக்கு முழு சப்போர்ட்டர்ஸோ அப்படியே வந்து எழுதி கொடுத்துடலாம் கிடையாது. காமனாக இருக்கிறோம். எது நல்லதுன்னு தோணுதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். என்ன மாதிரி தான் இங்கே அந்த 1.25 கோடி ஓட் போட்டதில் நானும் ஒருத்தன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட தொண்டர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு நியர்லி ஒரு 1 crore இருப்பாங்களா மேக்ஸிமம் போனால், இல்லை ஒரு 50-60 லட்சம் பேர் இருப்பாங்க. மீதி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே கிடையாது.
அப்போது பெரும்பான்மையான மக்கள் தான் ஓட்டு போடுறது, ஒரு ஆட்சியை செலக்ட் பண்ணுறது. ஸோ அவங்க மக்களை நீங்கள் அவங்கள குறை சொல்கிறது மக்களை குறை சொல்கிறது தான் அர்த்தம். அதை தயவு செஞ்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மக்கள் தீர்ப்பு, அதாவது உதயநிதி பேசுகிறதுலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில். இப்போது காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு பேசுகிறாரு, முதுகில் குத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தவங்களோட போகிறதும் கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். அது அவங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது. உங்கள் கட்சியை உடச்சிக்கிட்டு அவங்க பிரியலை. அப்போது இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கூட்டணி இதுலேருந்து ஓட் வாங்குறீங்க. அப்போது அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஆட்சியில் பங்கும் தர்றதில்லை. அவங்க பிரிஞ்சு போகும்போதும் சும்மா விடுறது இல்லைன்னா, அதாவது உங்களுக்கு தான் இது வந்து பேக் ஃபயர் ஆகும் திரும்ப திரும்ப. என்னோடய இது என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சியாள பார்ப்பாங்களா, இல்லை எந்நேரமும் உங்களுடைய கருத்துக்கு அவங்கள வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? ஸோ அப்புறம் எங்கே இந்த ஆட்சி ஒழுங்காக நடத்த முடியும்? அவங்க எங்கே தவறு பண்ணுறாங்களோ, எங்கே தப்பு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணுங்கள். கரெக்ஷன் கூட பண்ணலாம், அந்த இடத்துல பப்ளிக்கு நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்து வைங்க, பாருங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட்டுட்டு வந்த 12 நாள்லேயே 30 குற்றம் நடந்திருக்கு, எந்த லட்சணத்தில் போயிட்டுருப்பாரு, இதெல்லாம் நிலைக்காது நீடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போது திமுகவில் இந்த மாதிரி க்ரைம் ரேட் நடந்தது இல்லையா, எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் சொன்னதுக்கு நீங்கள் ரீசன் சொல்லுங்களா, என்னென்ன ரீசன் சொன்னீங்க? ஸோ இப்போ குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கல. அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இப்போ தானே வந்திருக்கு. அப்போது போக போக இன்னும் பார்க்கணும்ல, அவங்களோட ஸ்டடி ஆகிறதுக்கே ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கணும்ல. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தாலிக்கு தங்கம் இல்லையா, மோதிரம் இல்லையா, அந்த ஸ்கீம் இல்லையா, 4000 போடுறீங்களா, 2500 போடலையா, அறிவித்த எல்லா அறிக்கைகளும் இருந்த எல்லாத்தையும் வந்து 10 நாளுக்குள்ளே செயல்படுத்த முடியும்னா யாரால் செயல்படுத்த முடியும்? யாரும் நீங்கள் மக்கள் பேசுகிறத பார்க்குறீங்களா? யாரும் அதை எதிர்பார்க்கல. 2000 நம்பிலாம் நாங்கள் ஓட்டு போடல. நிறைய பேர் சொல்கிறது தான் உண்மை, அதுதான். நீங்கள் 2000 அவர் கொடுத்து 2500 கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகலாம் ஓட்டு போடல. அவர் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலனாலும், நல்ல ஆட்சியை கொடுப்பன்றதுனாலையும் அதை நம்பி மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களே தவிர்த்து இந்த காசுக்காகலாம் ஓட்டு போடல. அது காலம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு இன்னும் கேட்டால் அவர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்துச்சு தவிர்த்து அதனால் வந்து ஒரு ஓட்டு கூடலாம் வரல. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல அரசியலாக பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில் உங்களுடைய தோல்வியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய பேச்செல்லாம். அதை திருத்திக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சரியான இதுவை வந்து சொல்லுங்கள். இப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு ஏதாவது ஒரு சரியில்லையா, அந்த இடத்துல உண்மையாக பேசுங்க. இப்போ தான் வந்திருக்காங்க, பார்க்கணும், வெயிட் பண்ணுவோம். இது ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வரும். ஓகே, நல்ல இதுவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எதுவும் நிரந்தரம் கிடையாது. விஜய் மட்டும் 50 வருஷம் இருந்துருவாருன்ட்டு சொல்லிட முடியாது. நீங்கள் இனிமேல் அப்படியே காலின்னு சொல்ல முடியாது. ஸோ எப்போனாலும் இப்போ இன்டென்ஷன் என்ன, அவங்க நல்லா பண்ணுறாங்க, அதை ஆதரிப்போம். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஆட்சியை தொடர தான் செய்வாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து நம்ம அவங்கள செயல்படுத்தாமல் விடாமல் பாரு, நாங்கள் எப்படி பண்ணுறோம் பாரு அப்படின்னு அந்த மோட்டிவேஷனெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இது பார்த்திங்கல்ல, காக்ரோச்னு ஒரு கட்சியே உருவாக்கிட்டாங்க. பிஜேபிக்கே டஃப் கொடுக்குறாங்க. பிஜேபி எந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ யாருமே இங்கே வந்து அலட்சியப்படுத்திட முடியாது. எல்லார் கையிலையும் பவர் இருக்குது இன்றைக்கி. ஸோ யாரும் முட்டாள் கிடையாது. இங்கே யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. கொஞ்சம் உண்மையான அரசியலுக்கு வரணும். ஸோ வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது, பட் இந்த முடிச்சுக்கிறோம்.